நீங்கள் பைட்டோஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேரியஸ் மெத்தடில் வந்து டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம் என்ன சீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படி நாங்கள் அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி டென்சஸ் கிரியேட் பண்ணோம். லைக் இப்படி ஒன்ஸ் இருந்தால் ஒன்ஸ் என்ற ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணலாம் டோட்டல். அட் சேம் டைம் ஜீரோஸ் என்ற ஃபங்க்ஷனாலிட்டியும் கால் பண்ணி சீரோஸ் சீரோஸ் டென்சரையும் எங்களால் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ இந்தியன் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து ஏ ரேஞ்ச் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நம்பாயில் வந்து ஃபேமிலியராக இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன். ஸோ ஏ ரேஞ்ச் வந்து நாங்கள் ஆல்ரெடி என்ன நான் வந்து அரேஸ் கிரியேட் பண்ண நம்பாயில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. பட் அகெயின் இங்கே என்ன பைட்டோஜிலேயும் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் டென்சஸ் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நாங்கள் வந்து எங்களோட டென்சஸோட வேரியபிள் நேமை அசைன் பண்ணுவோம். அசைன் பண்ணிவிட்டு சிமுலேட்டரில் அசைன் பண்ணுவோம். கன்வென்ஷனாக இருக்கும். ஸோ நான் டென்சனோட நேமாக கொடுக்குறேன். டென்சனோட நேமை கொடுத்துட்டு என்னோட டார்ச் லைப்ரரியை கால் பண்ணுறேன். ஸோ ஓகே நீங்கள் பைட்டோச் வந்து கண்டினியூ பார்த்துட்டு வரோம் சீரியஸாக. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படி டார்ச் லைப்ரரி கால் பண்ணி இப்படி டென்சஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் என்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்பையில் ஃபேமிலியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அரே கிரியேட் பண்ணி காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ரேஞ்ச் என்ன ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணி. ஸோ இங்கே எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா சிம்பிள். அகெயின் இங்கே போய் என்ன நீங்கள் ஒரு ரேஞ்சாக கொடுக்குறீங்க 0,10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா உங்களுக்கு அவுட்புட் இந்த ரேஞ்சில் வரப்போண்டு. ஸோ நான் இப்போ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட வேல்யூ வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நாங்கள் ஜீரோ தான் கொடுத்துனாங்க, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து 10 வரையில் நாங்கள் 10 மட்டும் வேணுமெண்ட் கொடுத்தோம்னா 10 வரையும் அதில் எந்த ஒரு வேல்யூ குறையாக வந்து அப்போ கொமனாக தெரியுமா உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும், லாஸ்ட் வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். நாங்கள் கொமனாக வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். நாங்கள் ஆல்ரெடி டென்சபிளோ சீரியஸ்லையும் என்ன இந்த மாதிரி டென்சஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருந்தோம். நம்பாயிலையும் பார்த்துருந்தோம். இப்போ கெயின் பைட்டோஜின் ஒரு பேசிக்காக வந்து இப்படி ஒரு டென்சஸ் போது இங்கே 10 என்ற வேல்யூ இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இதான் ஒரு டென்சஸை வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ உங்களுக்கு ஐடியா வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஸோ அகெயின் நான் இதில் போய் என்ன டென்சரை நான் ரைட் பண்ணுறேன். இங்கே போய் நான் என்ன ரேஞ்சை வந்து மாற்றி பார்க்குறேன் ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். ஒன்றுமே இல்லை. ஏ ரேஞ்ச் ஏ ரேஞ்ச் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சாரி ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ நான் இதில் வந்து 1,14 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு என்ன அவுட்புட் எப்படி வரப்போன்னு. டென்சரை கொடுத்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1,4 உங்களுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் அப்போ 1 வேல்யூ எங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது. 14 முடியும். உங்களோட ரேஞ்ச் வந்து 14 முடியும். பண்ணிங்கன்னா 14லேருந்து ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகினா 13 முடியுது. ஸோ இதான் என்ன ஒரு பேசிக்காக வந்து டென்சஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அடுத்தது பார்க்கலாம் இப்படி வந்து நாங்கள் இதில் வந்து ஸ்டெப்பை கொடுக்குறோம். இப்போ ஸ்டெப் பண்ணதுன்னு நினைப்பேன் நாங்கள். ஓகே இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டென்சர்ஸ் வேல்யூ வந்து 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அண்டில் 9. அதே இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரீஸ் போகுது அண்டில் 13. 1 2 3 4 5 6 அண்டு என்ன அண்டில் 13. இப்போ நீங்கள் இருக்கலாம் ஓகே இதில் வந்து நாங்கள் ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ மேபி நீங்கள் சொல்லலாம் ஓகே எனக்கு டென்சர்ஸ் வேணும் என்ன 1 3 5 7 9 11 அந்த மாதிரி ரெண்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி போகணும். அப்போ அப்படி கிரியேட் பண்ணலாமா டென்சர்ஸ்? எஸ் நாங்கள் அந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நாங்கள் என்ன நம்பாலையும் பார்த்துருக்கோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட் பெரிய பண்ண கொடுத்துட்டு இங்கே போய் நான் டோச் டாட் ஏ ரேஞ்ச் கொடுத்து இதில் போய் நான் என்ன செய்ய போகிறேன்னா எங்களோட ஸ்டார்ட்னு இருக்குல்ல, ஸ்டார்ட்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸ்டார்ட்னு வேரியபிள் ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, கீவேர்ட் ஒரு ஆர்குமெண்ட் ஒரு கீவேர்ட் ஒன்று இருக்குது. இதில் எங்களோட வேல்யூ வந்து இதுலேருந்து ஸ்டார்ட். அப்போ நான் 1 கொடுக்குறேன். 1 இப்போ எங்களுக்கு நாங்கள் பை டிஃபால்ட்டாகவே நாங்கள் 1,10 0,10 இல்லை 1,14 கொடுத்தா 1 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்க போது 14 வந்து என்ன எண்டாக இருக்க போது. இப்போ நான் இங்கே போய் எண்டு கொடுக்கும்போது என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நான் 16 கொடுக்குறேன். சரியா இங்கே போய் ஸ்டெப்புன்னு ஒரு வேல்யூ கொடுங்க. ஸ்டெப்புன்னு கொடுக்கும்போது நான் ஸ்டெப்பை வந்து என்ன 2 கொடுக்குறேன். சரி ஸ்டெப்பை வந்து நான் 2 கொடுத்துருந்தேன். இங்கே என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு பாருங்க. என்னோட கோடை ரன் பண்ணி பாருங்க. நீங்கள் என்ன பேரலாக வந்து என்னோட கோட் பண்ணுறீங்கடா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியா வந்துருக்கு. இப்போ நான் ஸ்டெப் 1 கொடுத்தேன். ஓகே ஸ்டெப் 1 ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என் வந்து 16 கொடுத்தேன். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன கொமனாக வந்து என் வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். மேலே ரெண்டு பார்த்தீங்கன்னா 10 வேல்யூ அவுட்புட்டில் வரையில 14 வேல்யூ அவுட்புட்டில் வரல. அப்போ உங்களுக்கு என் நாங்கள் 10 16 வந்து என் பண்ணு சொல்கிறோம். பட் எங்களுக்கு அவுட்புட் வந்து 15 வருது. என்ன தெரியும் உங்களுக்கு என் வேல்யூஸ் வராது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 கொடுத்துருக்கோம். ஸ்டெப் 2 என்ன நடக்குது ஸ்டார்டிங் வந்து 1ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே நாங்கள் ஆல்ரெடி பார்த்தது. எண்டிங் வந்து 15 முடியுது. ஒன்று குறைவாக வந்துடும். ஓகே அதுவும் ஆல்ரெடி பார்த்தேன். இது இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீஸ் ஆகும். 1லேருந்து 3 3லேருந்து 5 5லேருந்து 7 7லேருந்து 9. சரி அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஸ்டெப்புன்றது வந்து என்ன மாதிரியான என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு ஜஸ்ட் என்ன ஒரு இன்க்ரிமெண்டல் வேல்யூ இன்க்ரிமெண்டல் ஆர்குமெண்ட்டாக ஒர்க் பண்ணுது. அது 2 கொடுத்தா 2 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 கொடுத்தீங்கன்னா என்ன 3
மூணு வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஓலாம் மணி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டென்சர் ரெண்டுக்குள்ள வந்து ஒரு 1D டென்சர் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர் ஒரு ஸ்கேர் பிரேக் லிஸ்டட் ஆகி ஒரு ஸ்கேர் பிரேக்கில் உள்ளதா. ஸோ என்ன ஒரு 1D டென்சர். சரி, ஸோ அடுத்தது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம் நான் வந்து பண்ணுறேன். இது ஒன்றுமே இல்லை, சேம் கோட் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் 3 இதில் வந்து நான் 1000 கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். இங்கே ஸ்டெப் வந்து 77 கொடுக்குறேன். இந்த உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்ன, ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஒன் என் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுக்குறோம். பட் எங்களோட ஸ்டெப் சைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் முதல்ல அது ஸ்டார்டிங் ஒன்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னா 77 இன்க்ரீஸ் ஆகணும்னு கொடுத்தேன். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி என்ன ஒன்றுலேருந்து 77 இன்க்ரீஸ் ஆகி 78 + 78 another 78 என்ன another 77 150 another 77 232 என்ன 77 இன்க்ரீஸ் ஆகி என்ன கடைசியாக 925 பேர். ஸோ இதான் எனக்கு காமனாக பேசிக்காக வந்து டென்சஸ் கிரியேட் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி. இப்போ அடுத்தது பார்க்கலாம் டென்சஸ் லைக்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னடா டென்சஸ் லைக்னா ஒன்றுமே இல்லைன்னு, கிட்டத்தட்ட என்ன பேசிக்காக வந்து இதை சிமிலரான ஒர்க் தான் நாங்கள் இங்கேயும் ரேஞ்சை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். பட் இங்கே வந்து ஆல்ரெடி என்ன லைக் ஜீரோஸ் லைக் அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வந்துருக்கு. நான் கிரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு வாங்க நான் என்ன செய்யறேன். ஸோ இதில் 1 2 10 ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். சரியா, 1 to 10 ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு திருப்பி என்ன நான் டோச் என்ற ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணி ரேஞ்ச் என்று கொடுக்குறேன். சரியா, ரேஞ்ச் என்று கொடுக்குறேன். 1,11 கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு கொமனாக தெரியும். நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணேன் அவுட் பேர் பண்ணி. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அது நாங்கள் ஆல்ரெடி மேலே அவுட்புட் மாதிரி தான் வேற பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பார்த்து ஓகே. இப்போ இதில் என்ன ஸ்பெஷல், அப்போ நாங்கள் இதில் எங்கே டென்சஸ் லைக் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இதில் டிரெக்டாக வந்து இது அப்படி இந்த டிரெக்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும் 10 வெளியே வருது 1லேருந்து 10. நான் இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம்டா நான் கால் பண்ணிவிட்டு பேன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஜீரோஸ் நான் வேரியண்ட் வரைக்கும் 0 10 அதோட வேரியபிள் 0 10 என்ன கிரியேட் பண்ண போனால் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்க விளாங்கம் டோச் டாட் இதில் வந்து ஜீரோஸ் லைக் அண்ட் என்ன ஒரு பில்டின் ஃபங்க்ஷனாலிட்டின்ற டிரெக்டாக வந்து நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் டோச் டாட் ஜீரோஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டோச் டாட் ஜீரோஸ் லைக். அப்போ உங்களுக்கு அந்த லைக் நான் டென்சஸ் லைக்னு மேலே ஒரு இது சின்ன ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அப்போ இங்கே என்னத்தை மீன் பண்ண வருது. அப்போ ஜீரோஸ் லைக்ண்டு என்னங்க டென்சஸ் நேம் வந்து ஜீரோஸ் லைக்ன்னு இருக்கு. சரி, அப்போ இங்கே போய் இந்த ஜீரோஸ் லைக்கில் போய் நான் இந்த பெராந்திஸுக்கு என்ன கொடுக்க போகிறேன்டா ஓகே டோச் டாட் ஜீரோஸ் லைக்ல அவுட் பண்ணுவோம். அது எந்த மாதிரி ரேஞ்சில் வேணும் நாங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 10 ஒரு ஆல்ரெடி ஒரு ரேஞ்ச் ஒன்று டிஃபைன் பண்ணி. அப்போ உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக 1 to 10 என்ன 1லேருந்து 10 வேல்யூ 10 வேல்யூஸ் மட்டும் எங்களுக்கு அவுட்புட்டாக கொடுத்தது ஒரு டென்சர் கொடுத்தது 1D டென்சர். இங்கவே அந்த ரேஞ்சை கொண்டு போய் இந்த ஜீரோஸ் லைக்கில் கொடுக்கும்போது எங்களுக்கு எப்படி அவுட்புட் இருப்போம்டா அவுட்புட்டை பார்த்தீங்களாண்டா பார்த்தீங்களா எங்களுக்கு ஜீரோஸ் அவுட்புட் வந்துருக்கு. தனியாக வந்து ஒரு ஜீரோஸ் டென்சர் ஒன்று வந்திருக்கு. நாங்கள் ஆல்ரெடி ஜீரோஸ் டென்சர் எப்படி கிரியேட் பண்ணிட்டு வந்தாங்க ஜீரோஸ் ஒன்று ஹோல்ட் பண்ணி அதுக்குள்ள சைஸை கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் லைக்னு ஒரு என்ன ப்ரீ பில் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதை கால் பண்ணி டோச் லைப்ரரியை வச்சு அதில் வந்து எங்களோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணப்பட்ட ரேஞ்சை வந்து இங்கே என்ன இதில் வந்து கொடுக்கும்போது என்ன எங்களுக்கு அந்த ரேஞ்சில் வந்து ஜீரோஸ் மட்டும் எங்களுக்கு அவுட்புட்டாக இருக்குது. இப்போ இதான் என்ன ஒரு பேசிக்காக வந்து என்ன ஜீரோஸ் லைக் ஃபங்க்ஷன் இந்த டென்சஸ் லைக்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி நாங்கள் டென்சஸ் கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஜீரோஸ் லைக் அண்ட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன ஒரு ஃப்ரீ பில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கால் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ண என்ன 1 to 10 என்ற ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் இருந்தவங்கள்ட்ட அதை கொடுக்கும்போது எங்கள்கிட்ட எல்லா வேலையுமே இங்கே ஜீரோஸாக வந்து ஆனால் என்ன 10 அதாவது 10 வாரத்துக்கு மெயின் ரீசன் நாங்கள் ஆல்ரெடி வந்து என்ன டிஃபைன் பண்ணிக்கோ என்ன 1 to 10 அப்படி இருக்கும் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டியால் டிஃபைன் பண்ணிக்கோ அதை டெரெக்டாக எங்கள் ஜீரோஸ் லைக்கில் அப்ளை பண்ணி என்ன 10 வேல்யூவில் உள்ள ஒரு ஜீரோஸை வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதான் எங்களை இதில் வந்து டென்சஸை வந்து வேரியஸ் மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். அதில் வந்து இப்போ ரேஞ்ச் டிரெக்டாக யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அதேமாதிரி டென்சஸ் லைக்ன்ற ஒரு கான்செப்டாலையும் என்ன இந்த லைக் ஜீரோஸ் லைக் இந்த மாதிரியான விஷயங்களாலையும் எங்களால் டென்சஸ் கிரியேட் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு நான் டாஸ்க் பண்ணுறது இந்த மாதிரி வேறு எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கா ஜீரோஸ் லைக் மாதிரி 1 லைக் 2 லைக்ஸ் அப்படி இருக்கான்னு என்ன நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ரிசர்ச் பண்ணிட்டு எனக்கு கொமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் என்ன டெக் பண்ணி இல்லாட்டி என்ன டைப் பண்ணி போட்டுவிடுங்க. சரி, அப்போ என்ன அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியான்னு வரும் இப்படி வேறு வேறு இந்த மாதிரி டென்சஸ் வேறையும் இருக்கான்றது என்ன நீங்களாவே தேடி படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி. சரி, அப்போ நாங்கள் என்ன இந்த வீடியோவில் வந்து டென்சஸ் வந்து என்ன ரேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணணும் வரோம். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் என்ன டென்சஸ் இந்த அட்ரிபியூட் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இந்த அட்ரிபியூட் தெரியும் அந்த டைப் மற்றது வந்து என்ன சைஸ் இந்த இல்லாட்டி டைமென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்படி அக்சஸ் பண்ணுறோன்றது நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
மீண்டும் என்ன உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.